ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி ஒரு சைடு செஞ்சு கொடுத்து பாருங்கள். தட்டில் ஒரு பருக்கு கூட மிஞ்சாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் கட்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா க்ளீன் 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்டு இளந்தண்டாக இருந்தால் சேர்த்துக்கலாம். தண்டு முத்தன தண்டாக இருந்தால் அதை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் முத்தன தண்டு சேர்க்காதுங்க, இளந்தண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் வச்சு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாத்தையுமே இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், முழு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துனா ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துட்டு பெரிய பல்லு பூண்டா 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நாட்டு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லா சுவையாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு சேர்த்துருக்குறாங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். பத்தலைனா குழம்பு கொதிக்கும் போது நம்ம கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துனதுக்கப்புறமா புளி ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொத்தமல்லி எல்லாம் தட்டுப்படாமல் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனிங்கன்னா ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெந்தயம், அது கூடவே ஒரு 10லேருந்து 15 சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த கொத்தமல்லி விழுத அந்த எண்ணெயோட ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். புளிப்பு இந்த டைம் நமக்கு பத்தலை அப்படின்னா புளி கொஞ்சம் கரைச்சது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு புளிப்பும் கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் காரம் மட்டும் பத்தலை. ஆனால் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா தளத்தளத்தலாம் கொதிச்சு வரணுங்க. நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு நம்ம சேர்த்துன தண்ணி சேர்த்தணும் இல்லைங்களா மிக்சர் ஜாரில், அது நல்லா கெட்டியாகி சைடில் எண்ணெய் பிரிஞ்செல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கெட்டியாக ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோட சேர்த்து வடகமோ அப்பளமோ இல்லை ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்களா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. காய்கறி இல்லைன்ற சமயத்தில் டக்குனு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே குயிக்கான குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான கொத்தமல்லி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.